வெல்கம் டு சிஓஎஸ். எல்லாருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள். பொங்கல் எப்படி செஞ்சு சாமி கும்பிடலான்னு பார்க்கலாம் வாங்க. இது வெங்கல பானை. இந்த 2 பானையிலையும் தான் நான் இப்போ பொங்கல் செய்ய போகிறேன். இதில் ஒரு பானையில் வெண்பொங்கல், ஒரு பானையில் சக்கரை பொங்கல் செய்ய போகிறோம். இதுக்கு அவங்கவுங்க பழக்கப்படி எப்படி செய்யணுமோ செஞ்சுக்கோங்க. நான் ஒரு பானையில் பட்டை போட்டு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுருக்கிறேன். மஞ்சள் கொத்து கட்டி வச்சுருக்கிறேன். இன்னொரு பானையில் நாமம் போட்டு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுருக்கிறேன். இஞ்சி கொத்து கட்டணும். இஞ்சி கொத்து கிடைக்கல, அதனால் இஞ்சியை மஞ்சள் நூலில் கட்டி வச்சுருக்கிறேன். பொங்கலுக்கு தேவையான அரிசி எடுத்துக்கலாம். இந்த கப்பால் 1 கப்பு அரிசி எடுத்துக்கிறேன், பச்சரிசி. இதே மாதிரிக்கே 2 பொங்கலுக்குமே எடுத்துக்குவோம். நம்ம இதை ஒரு கழுவிட்டு கீழே ஊற்றிடலாம் தண்ணியை. 2வது கழுவுற அரிசி தண்ணியை நம்ம பொங்கலுக்கு ஊற்றிக்கலாம். அப்படி தான் நம்ம பொங்கல் செய்யும்போது செய்கிறது பழக்கம். பொங்கல் பானையில் முதல்ல பால் ஊற்றிக்கலாம். ஒரு டம்ளர் அளவுக்கு பால் ஊற்றிக்கிறேன். 2 பானையிலையுமே அதே மாதிரி ஊற்றிக்குவோம். அரிசி கழுவுன தண்ணியையும் 2 பானையிலையும் கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றிடுவோம். நம்ம தண்ணி உங்களுக்கு அளவு தெரியலைன்னாக்கா நம்ம அந்த அரிசி போட்ட கப்பாலேயே 1 கப்பு அரிசிக்கு 7 கப்பு தண்ணி ஊற்றலாம். நான் சும்மா உங்களுக்கு இதை அளந்து காட்டுறேன். அதுக்கப்புறம் கூட பச்சை தண்ணியை கலந்துக்கலாம். நம்ம 3/4 பானை அளவுக்கு வச்சுக்கணும். அப்போ தான் அந்த பொங்கி வரும் மேலே. சக்கரை பொங்கலுக்கு பாசிப்பருப்பு போட்டுக்குவோம். ஒரு 1/2 கப்பு வரும். இதை கழுவி சுத்தம் பண்ணி வச்சுக்குவோம். நம்ம பொங்கல் பொங்குது பாருங்கள். இப்போ தான் நம்ம பொங்கலோ பொங்கல்னு சொல்லணும். அரிசியை போட்டுருவோம். நம்ம பொங்கி லைட்டாக கீழே ஊற்றிடுச்சு. அரிசியை போட்டுட்டு அடுத்து பாசிப்பருப்பையும் அதோடையே போட்டுருவோம். அரிசி பருப்பெல்லாம் போட்டுட்டு நல்லா கிண்டி விடணும். இதை நம்ம ஒரு 3 நிமிஷத்துக்கு ஒரு முறை கிண்டிக்கிட்டு இருக்கணும். இல்லைனாக்கா அடி பிடிச்சிக்கும். அடுத்த பானையும் பொங்க போப்பது. பொங்கலோ பொங்கல் சொல்லிவிட்டு அரிசியை போட்டுருவோம். நம்ம இதுலேயும் போட்டு கிண்டி விடணும். அதே மாதிரிக்கே 3 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். கேஸை மீடியமாக வச்சுருவோம். 2 பொங்கலும் வெந்துக்கிட்டு இருக்கு பாருங்கள். பொங்கல் நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ 1 ஸ்பூன் உப்பு போட்டுக்குவோம். அதில் அடுத்து வெல்லம் போடலாம். வெல்லம் நான் அச்சு வெல்லத்தை உடச்சி தூள் பண்ணி வச்சுருக்கிறேன். நல்லா சுத்தமாக இருக்குது. அது மண் தூசியெல்லாம் இல்லை, அதனால் நான் அப்படியே போடுறேன். அதில் அந்த கப்பாலேயே அரிசி போட்ட கப்பாலேயே ஒரு 1/4 கப்பு போடுவோம். உங்களுக்கு இனிப்புக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. சிம்மில் வச்சுக்கணும் அடுப்பை. அப்படியே வச்சு கிண்டி விடலாம். இப்போ வெண்பொங்கலை பார்க்கலாம். அதுக்கும் 1 ஸ்பூன் உப்பு போடலாம். அதுவும் வெந்து போயிடுச்சு நல்லா. ஒரு 1/2 கப்பு துருவின தேங்காய் போடலாம். போட்டு நல்லா கிண்டி விடலாம். தண்ணியெல்லாம் கரெக்டாக இருக்குது. ஒரு கிண்டி கேஸை ஆஃப் பண்ணிவிடுவோம். இந்த பொங்கல் முடிஞ்சிடுச்சு. இப்போ சக்கரை பொங்கலில் வெல்லம்லாம் கரைஞ்சிடுச்சு. அதுக்கும் ஒரு 1/2 கப்பு தேங்காய் துருவல் போட்டுக்குவோம். போட்டு நல்லா கிண்டி விடலாம். முந்திரி திராட்சை நெய்யில் வறுத்து போடுவோம். ஒரு 2 ஸ்பூனு நெய் விட்டுக்குவோம். இந்த முந்திரியை போட்டு வறுத்துட்டு அதிலே திராட்சையும் போட்டு திராட்சை லைட்டாக உப்பி வரும். எடுத்து பொங்கலில் கொட்டிடுவோம். 2 பொங்கலும் முடிஞ்சிடுச்சு. இறக்கி வச்சாச்சு. இப்போ நம்ம பொங்கல் சாம்பார் செய்யலாம். எல்லா காய்கறியும் போட்டு செய்யலாம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. என்னென்ன காய்கறின்னு பார்க்கலாம். மஞ்சள் பூசணி, உருளைக்கிழங்கு, வாழைக்காய், அவரைக்காய், சக்கரவள்ளி கிழங்கு, பீர்க்கங்காய், பீன்ஸு, வெள்ளைப்பூசணி, மொச்சக்கொட்டை. இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் தான் எடுத்திருக்கேன். 100 கிராம் துவரம்பருப்பு வேக வச்சுக்கலாம். ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள், கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் போட்டுக்குவோம். போட்டு இதை வேக வச்சுக்குவோம். தண்ணி கொதிச்சு போயிடுச்சு. எல்லா காய்கறியையும் அதில் போட்டு வேக வச்சுக்கலாம். இதுக்கு குழம்பு மிளகாத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். இது வேகட்டும். ஒரு கிண்டி விட்டு மூடி வச்சு வேக வைப்போம். நம்ம காய் வெந்துடுச்சான்னு பார்க்கலாம். நல்லா வெந்து போயிடுச்சு. இப்போ வேக வச்ச பருப்பை எடுத்து அதில் ஊற்றிடுவோம். ஒரு கொதி விட்டு தாளிக்கலாம். நம்ம
இந்த கடாயிலேயே 1½ ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்குவோம். கொஞ்சோண்டு கடுகு போட்டுக்கலாம். ஜீரகம் கொஞ்சோண்டு போட்டுக்குவோம். வெங்காயமும் கருவேப்பிலையும் போட்டுக்குவோம். ஒரே ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தேன். வெங்காயம் வதங்கினோன்னே 2 தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் போட்டு நல்லா வதக்கிடுவோம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் இந்த குழம்புல எடுத்து கொட்டி ஒரு கொதி விட்டு இறக்கி வச்சுருவோம். பொங்கல் சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. சாமிக்கு பூஜை பண்ணலாம். சக்கரை பொங்கல் வெண்பொங்கல் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாம். சக்கரை பொங்கலில் நெய் விடணும். வெண்பொங்கலில் கொஞ்சம் தயிரும் வெல்லமும் போடணும். எல்லாருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.